ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பழனிமலையோடைய வேல்பிச்சை அற்புதத்தோடைய 2 வீடியோ நான் கொடுத்துட்டேன். இது 3வது வீடியோ. இது எனக்கு நடந்ததில்லை, என் கூட வந்த ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு விஷயம். நம்ம எல்லோரும் முருகரை கேட்குற மாதிரி தான் அவங்களும் ஒரு கேள்வியை முருகர்கிட்ட வச்சுருக்காங்க. அதுக்கு முருகர் எவ்வளவு பிரமாதமாக எவ்வளோ அற்புதமான ஒரு பதில் கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் பழனிக்கு வரும்போது நான் என்ன கொண்டு வரட்டும் முருகா அப்படின்னு 2 சகோதரிகள் முருகர்கிட்ட கேட்டபோது அவங்கள பால் கூட கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி என் கனவில் முருகர் சொன்னார். நான் சொல்லி தான் என் கூட வந்த 2 சகோதரிகள் பால் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதே போல் என் கூட வந்த இன்னொரு சகோதரி முருகர்கிட்ட ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. நான் என்ன கொண்டு வரட்டும் முருகா? எப்போயுமே முருகருக்கு நாம் ஒரு நேர்த்தி கடன் செலுத்தும் போதோ இல்லை நம்ம ஒன்று கொடுக்கும்போதோ அதை முருகர்கிட்டயே அதை கேட்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் வரும். இப்போ என் கூட வந்த சகோதரி அகிலா, அவங்க காவடி எடுத்துகிட்டு வர்றதா முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஏன்னா அவங்க குடும்பத்தோடு வரதா இருந்தது. இப்போ அவங்க காவடி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் கணவர் என்ன எடுத்துகிட்டு வரணும்? பால் கூட எடுத்துகிட்டு வரணுமா இல்லை காவடி எடுத்துகிட்டு வரணுமா? காவடியிலேயே பால் காவடியா பூ காவடியா எதை எடுத்துகிட்டு வர்றது முருகா அப்படின்னு அவங்க முருகர்கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. அவங்க அந்த கேள்வி வச்சதுமே அன்னைக்கு ராத்திரி அவங்க கணவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்ன கனவு தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கனவுங்க. அவங்க கணவர் ஒரு கோயில் வாசலில் யானைக்கு தன் கையால் 2 கரும்பை அவர் யானைக்கு கொடுக்குறாரு, யானைக்கு ஊட்டி விடுறாரு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி நான் ஒரு இமேஜினரியாக செஞ்சுருக்கேன் இந்த ஃபோட்டோவை. யானைக்கு கரும்பு கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. இந்த கனவுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், ஆக்சுவலாக முருகர் இந்த கனவின் வாயிலாக என்ன உணர்த்தியிருக்காரு அப்படின்னா, நீ பால் குடமும் கொண்டு வர வேண்டாம், பன்னீர் குடமும் கொண்டு வர வேண்டாம், காவடியும் எடுத்துகிட்டு வர வேண்டாம், எனக்கு கரும்பு பால் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவருக்கு கிடையாது, விநாயகருக்கு கரும்பு பால் அவர் கேட்டிருக்காரு முருகர். எத்தனை அழகான ஒரு கனவுன்னு பாருங்களேன். கனவில் நீங்கள் யானையை பார்க்குறீங்கன்னா அது விநாயகரை தானே குறிக்கும். இப்போ சகோதரி அதை கரும்பு சக்கரை அப்படின்னு நினச்சி கரும்பு சக்கரையாக கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, அது ஓகே. ஆனால் இந்த கனவின் வாயிலாக முருகர் என்ன உணர்த்துறாருங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சாமிக்கு, அதாவது இறைவனுக்கு எத்தனையோ வகையான அபிஷேகங்களை நம்ம பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பழனிமலை ஆகட்டும் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற பழனி ஆண்டவர் கோயிலாகட்டும், முருகனுக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ இந்த கரும்பு சாரை அவர் ஏன் காட்டினார்? ஏன் யானைக்கு கரும்பு கொடுக்குற மாதிரி அவர் கனவு கொடுக்கணும்? அதாவது 2 கரும்பில் ஒரு கரும்பு அந்த அண்ணாவுக்கும் இன்னொரு கரும்பு தன்னுடைய பெண்ணுக்காகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கரும்பு சாறு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு குறிக்கும். கரும்பு சாறை நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்க, முருகனுக்கு அபிஷேகமாக வழங்கினீங்கன்னா அது உடல் ஆரோக்கியத்தை குணப்படுத்தும் அப்படின்னும், செல்வம் செழித்து உள்ளத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறது தான் அந்த கரும்பு பால் அபிஷேகத்துடைய மகத்துவமே. இதை ஏன் இவ்வளோ ஆப்டாக இந்த கனவு கொடுத்துருக்காருன்னா, அவங்க அந்த சகோதரியுடைய பொண்ணுக்கு சில உடல் உபாதைகள் இருக்குது. அதை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க குடும்பத்தோட பழனிமலைக்கே வர்றாங்க. அதுவும் மாலை போட்டு வந்தாங்க. அப்படி மாலை போட்டு நாங்கள் வர்றோம், உனக்கு என் கணவரும் என் பொண்ணும் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேள்வி வச்சபோது எத்தனை அழகான ஒரு கனவுன்னு பாருங்கள். யானைக்கு கரும்பு கொடுக்குற மாதிரி ஒரு கனவு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வருது அப்படின்னா முதல்ல கரும்பு பாலை நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா முருகனுக்கு, அதாவது சாமிக்கு கரும்பு பால் அப்படின்னு கேட்டாலே இஞ்சியும் எலும்புச்சம்பளமும் போடாமல் சுத்தமான கரும்பு பால் கொடுப்பாங்க. சுத்தமான கரும்பு சாறு தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். எலும்புச்சம்பளமும் இஞ்சியும் போடாத கரும்பு சாராக இருக்கணும். எலும்புச்சம்பளம் கூட போடலாம், ஆனால் இஞ்சி போடக்கூடாது. இந்த கரும்பு பாலை நீங்கள் 10 ரூபா 20 ரூபா எண்ணிக்கை நடிப்பில் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி சாமிக்கு அதை அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இதில் பாருங்கள், முருகனுக்கு
எல்லாமே தெரியும். நமக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், உடலில் நோயா, எதுக்காக இவங்க நம்மளை தேடி வர்றாங்கன்னு. அப்போ நம்ம பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை தான் அவர் கணவன் வாயிலாக சொல்கிறாரு. என் கணவரும் என் மகளும் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு முருகர்கிட்ட கேள்வி வச்சதுக்கு 2 கரும்பை விநாயகருக்கு, அதாவது யானைக்கு 2 கரும்பு கொடுக்குற மாதிரி கனவு வந்திருக்கு. அப்படின்னா நீயும் உன் கணவரும் உன் மகளும் கரும்பு பால் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மகளுக்கு அந்த உடல் உபாதைகள் இருக்குது அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியும். அதை சரி பண்ணுறதுக்கு என்ன நிவர்த்தியோ அதை தான் அவர் கனவுல காட்டி கொடுத்துருக்காரு. எந்த பிரச்சனைக்கு என்னென்ன சொல்யூஷன், என்ன தீர்வு, என்ன வைத்தியம், என்ன மருந்து அப்படின்னு முருகனுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த பரிகாரத்தை தான் அவர் நமக்கு கனவின் வாயிலாக சொல்கிறாரு. இப்போ சாந்தியாக்காவுக்கும் கோமதியும் பால் குடம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார். இப்போ இவங்களுக்கு கரும்பு கொடுக்குற மாதிரி கனவு கொடுத்து நீ கரும்பு பால் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. கரும்பு பாலுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா அது உடல் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, முருகர்கிட்ட நீங்கள் விட்டுருங்க. நான் என்ன எடுத்துகிட்டு வரணும்னு கேட்டால் அவரே நமக்கு பதில் சொல்வார். அதையும் அற்புதமாக சொல்வார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விநாயகர் அதாவது யானைக்கு வாயில் கரும்பு கொடுக்கும்போது அந்த கரும்பை யானை கடித்து திங்கும்போது அந்த யானை வாயிலேருந்து என்ன வடியும்? பால். கரும்பு பால் தானே, அந்த கரும்பு சாறு தானே வாய் வழியாக வடியும். அப்போ என்ன அர்த்தம்? கரும்பு பால் கேட்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகோதரி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கரும்பு சக்கரை கேட்குறாரு போலன்னு கரும்பு சக்கரை கொண்டு போனாங்க. ஆனால் அது முருகனுடைய சன்னிதானத்துக்கு போய் சேரலை. ஏன் அப்படின்னா கனவை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அது கரும்பு பாலாக கொண்டு போயிருந்தா கண்ணு முன்னாடி முருகனுக்கு ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொண்டு போகிற பொருளால் முருகனுடைய மேனியில் அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது தான் நம்ம மேனியில் நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனை நமக்கு தீரும். அவர் தனக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான பொருளை தான் நம்மக்கிட்ட காட்டுறாரு. அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக அவர் போய் சேராது. இதில் விஷயம் என்னென்னா, சகோதரிக்கு கரும்பு பாலால் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியலை. பாவம். தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அந்த கனவை சரியாக புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியலை. அதனால் இதையும் ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், இது சிவனுக்கும் இது அபிஷேகமாக வழங்குவாங்க, விநாயகருக்கும் அபிஷேகத்துக்கு வழங்குவாங்க, முருகனுக்கும் தருவாங்க. ஆனால் இதுவும் தெரியாத சில பேர் இருக்காங்க. என்ன வாங்கிட்டு போகிறது முருகனுக்கு அப்படின்னு தெரியாதவங்க இந்த மாதிரி ஏதாவது கரும்பை காட்டுறாரு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது கனவு கொடுக்குறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கரும்பு பால் தான் கேட்குறாரு. அதுவும் சுத்தமான கரும்பு சாறை நீங்கள் முருகனுக்கு அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதால நம்மளுடைய உடல் உபாதைகள், உடலில் இருக்கும் நோய்கள், பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அதுதான் அந்த கரும்பு சாறுடைய மகத்துவம். இது பல பேருக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இப்போ இந்த கனவுடைய கரெக்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி யானைக்கு கரும்பு கொடுக்குற மாதிரி கனவு வருதுன்னா, நீங்கள் பழனிக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகும்போது கரும்பு பாலை முதல்ல நீங்கள் விநாயகருக்கு தான் வைக்கணும். பழனிக்கு போகிறீங்கன்னா பழனியில் கீழே அடிவாரத்தில் விநாயகர் இருப்பார், அங்கே வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படியேறி மேலே ஏறினதும் முதல்ல அங்கே விநாயகர் தான் இருப்பார். அந்த விநாயகருக்கு ஒரு சின்ன சொம்பில் கரும்பு பாலை தனியாக எடுத்துகிட்டு போங்க. படியேறி மேலே போய் விநாயகருக்கு தனியாக அவருடைய பாதத்தில் ஒரு கரும்பு பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்குவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா இது முருகனே நான் என்ன கொண்டு வரட்டும் உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவரே அழகாக ஒரு கனவு கொடுத்து விநாயகர், அதாவது என் அண்ணனுக்கு கரும்பு பால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்ணனுக்கு கேட்டால் தனக்கும் கேட்குறதுக்கு சமந்தான். விநாயகருக்கும் கொடுத்து முருகனுக்கும் அதை கொண்டு போகணும் அப்படின்னு தான் அர்த்தம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு கேள்வி வச்சு பாருங்கள். அந்த கேள்வி மூலிமா கடவுள் நமக்கு பதில் சொல்லுவார், உணர்த்துவார். என்ன ஒரு விஷயம், அந்த கனவுக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரூட் மாதிரி போயிடும். ஸோ எப்பயுமே இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியலையா, திரும்ப கடவுள்கிட்டயே கேளுங்க. என்ன அர்த்தம் முருகா, என்ன கேட்குற, இது கரும்பு பாலா கரும்பு சக்கரையா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதுக்கும் அவர்கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு பதில் வரும். இதில் நான் போன வீடியோவில் சொல்ல மறந்த ஒரு விஷயம், நான் வேலுக்கு அங்கவஸ்திரம் போட்டு கொண்டு போனேன் இல்லையா, ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு வெள்ளை கலர் அங்கவஸ்திரம். அந்த அங்கவஸ்திரத்தை விநாயகர் வாங்கிக்கிட்டார். எங்கன்னா நான் மலை ஏறி போனதுமே அங்கே முதல்ல விநாயகரை சுற்றி வந்தேன், அங்கவஸ்திரத்தை கழட்டி கையில் வச்சுருந்தேன். விநாயகரை பார்த்ததும் விநாயகருக்கு போடணும்னு ஒரு பொண்ணுக்கு தோணுச்சு. டக்குன்னு அந்த அங்கவஸ்திரத்தை விநாயகர் கழுத்தில் போட்டுட்டோம். அவ்வளோ அழகாக இருந்தார் அந்த அங்கவஸ்திரத்தில்.
அப்போ அந்த அங்கவஸ்திரத்தை முதல்ல விநாயகருக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலை எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் முருகனுக்கு வேலை சமர்ப்பணம் பண்ணோம். வேலுக்கு போட்டுட்டு போன அங்கவஸ்திரத்தை முதல்ல விநாயகர் எனக்கு அந்த அங்கவஸ்திரத்தை கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதே போல தான் இந்த கரும்பு பால் கொண்டு போயிருந்தா முதல்ல விநாயகருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முருகருக்கு கொண்டு போக போகிறோம். இன்னும் என்ன யோசனை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா, இல்லை கோயிலுக்கே போக முடியல, எனக்கு உடல் உபாதைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, வீட்டில் இருக்கிற முருகனுக்கே நீங்கள் ஒரு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய்க்கு சுத்தமான கரும்பு பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அபிஷேகத்துக்கு கரும்புச்சாறு கொண்டு போய் கொடுங்க. இல்லைன்னா அடுத்த முறை பழனிக்கு போகும்போது நீங்களும் கரும்புச்சாறு கொண்டு வரட்டுமா முருகான அவர்கிட்ட கேட்டுட்டு கரும்பு பால் குடமாக கூட நீங்கள் அதை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ, இந்த கனவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலேயே இதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்தேன். என்ன எடுத்துகிட்டு வரட்டும்னு நீங்கள் முருகர்கிட்ட கேளுங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் கனவின் வாயிலாக முருகர் கண்டிப்பாக பேசுவார், அழகாக பதில் சொல்லுவார். அந்த பதிலை புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு கொடுக்கணும், கடவுள் கொடுக்கணும். அந்த அறிவை எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அதையும் முருகர் கொடுப்பாரு. எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார். சகோதரி குடும்பத்தோடு மாலை போட்டு காவடி எடுத்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பழனி மலைக்கு போயிட்டு வாங்க. நீங்களும் இந்த கரும்பு சாறை முன்ன பின்ன கோயிலுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இன்ஃபர்மேஷனுக்கு புதுசு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.